அது டிசம்பர் 1ஆம் தேதி. வீடே மனக்கோலம் பூண்டிருந்தது. உறவினரின் திருமண ஊர்வலம் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த அதிர்ச்சி ஏற்பட்டது. 6 வயதே ஆன ஒரு சிறுமியை காணவில்லை. வீடே அந்த சிறுமியை தேடத் தொடங்கியது. கடைசியில் வீட்டின் முதல் தளத்தில் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்டோர் ரூமில் அந்த சிறுமி விதி இறந்து கிடந்தார். தண்ணீர் நிரப்பியிருந்த ஒரு தொட்டிக்குள் அவரது உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டது. திருமணத்தின் மகிழ்ச்சி ஒரே நொடியில் மரண ஓலமாக மாறியது. போலீசார் விசாரணையை தொடங்கினர். சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு டிசம்பர் 3ஆம் தேதி அந்த கொடூர குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட சிறுமியின் உறவினரான 32 வயதான பூனம். காவல்துறையினரின் விசாரணையில் பூனமின் வாக்குமூலம் வெளியானது. அது இந்த நாடே கேட்டிராத கொடூரம். திருமண ஊர்வலம் சென்றிருந்த நேரத்தில் 6 வயதே ஆன விதியை ஏதோ சாக்கு சொல்லி ஸ்டோர் ரூமுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் பூனம். அங்கு தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் அந்த சிறுமியை மூழ்கடித்து கொலை செய்திருக்கிறார் பூனம். பின்னர் அறையை வெளியே பூட்டிவிட்டு கீழே வந்து மன உறுத்தலே இல்லாமல் சாதாரணமாக மற்ற உறவினர்களுடன் அரட்டையடித்திருக்கிறார். மேலும் இதில் அதிர்ச்சி என்னவென்றால், இது அவரது முதல் கொலை அல்ல என பாணிப்பட்டி எஸ்பி பூபேந்திர சிங் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பூனம் தனது சொந்த மகன் உள்பட குடும்பத்தை சேர்ந்த 4 பிஞ்சு குழந்தைகளை கொன்றதை ஒப்புக்கொண்டார். (2023) உறவுமுறை சிறுமியை தொட்டியில் மூழ்கடித்து கொன்ற பூனம் சந்தேகம் வராமல் இருக்க தனது 3 வயது மகனையும் அதே தொட்டியில் மூழ்கடித்து அதை விபத்தாக காட்ட முயன்றிருக்கிறார். ஆகஸ்ட் 2025 ஒரு 6 வயது சிறுமியை கொன்றிருக்கிறார். விசாரணையில் வெளியான பூனமின் பதில் அனைவரையும் பதற வைத்துள்ளது. அந்த பெண்மணி சொன்ன ஒற்றை வரி, அழகான பெண்களை வெறுக்கிறேன். இதன் மூலம் பூனம் ஒரு சைக்கோ கொலையாளி என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. அழகான பெண்ணை பார்த்த உடனேயே அவள் தன்னை விட அழகாக வருவாளோ என நினைத்து பொறாமைப்பட்டிருக்கிறார் என எஸ்பி பூபேந்திர சிங் கூறியுள்ளார். பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதுகலை பட்டம் பெற்ற 32 வயது பெண்ணான பூனம் அழகின் மீதான பொறாமையால் தன் குடும்பத்தில் வேறு எந்த பெண்ணும் தன்னை விட அழகாக இருக்கக்கூடாது என நினைத்து மிகவும் கவனமாக திட்டமிட்டு இந்த கொலைகளை விபத்துகளாக நடத்தியிருக்கிறார். கொலைக்கு பிறகு அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை என போலீசார் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த 4 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டது ஏகாதேசி நாளில்தான் என்பதால் இது மூடநம்பிக்கையால் நடைபெற்ற கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தான் பெற்ற குழந்தை உள்பட 4 குழந்தைகளை கொடூரமாக கொன்ற இந்த சைக்கோ தாயின் செயல் இந்தியாவையே அதிர வைத்துள்ளது.